அந்த கத்தாவை கூட இதை பாருங்க, இதுக்கு பேர் கத்தான்னு சொல்லுவாங்க. மீன் போட்டு வைக்கிறனால இதுக்கு பேர் கத்தான்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்குமாண்ணா? பாருங்க. ஆமாண்ணோ, ஏங்க பாருங்க, பாம்பு மினிக்க இருக்குதுங்க. ஐயோ மக்கள் தெரியுதா? செம்மையாக இருக்குதுங்க, சரியான சீனு. சூப்பர் 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 சூப்பர். அப்படியே இங்கே பாருங்க. ஓ, இப்படி பண்ணபோது தெரிச்சிருங்க. அந்த மண்ணெல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், அப்படியே தெரிச்சு போயிடும். மீன் பீஸ் வெளியே வராதுங்க. அந்த வலை மேனிக்க இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, செம்மங்க மெத்தடு. சூப்பருங்க. பாருங்க மக்கள், இந்த மாதிரி தான் நம்மளும் பொறிச்சு தருவார். நல்லா முருகலா பக்கா பக்கா. இதே மாதிரி தான் காலையிலும் சாயந்தரம் வச்சு வச்சு கொடுத்துட்டே இருக்கோனேக்கா. அதான் வெய்ங்க மாப்பிள்ள, வெய்ங்க மாப்பிள்ள, வெய்ங்க மாப்பிள்ள. இன்னொரு 2 மீன் பீஸ் வெய்ங்க மாப்பிள்ள. அடா 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 அடா, சூப்பர் மாப்பிள்ள. போதும் 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 போதும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்டம்ப்லைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா குட்டி ஒகேனக்கலுக்கு போகிறோங்க. என்னப்பா காரணம்பாளையே குட்டி ஒகேனக்கலா அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஆளுக்கு பார்க்குற ஆளுகளில் வியப்பாயிருவீங்க. நானாக வச்ச பேர் குட்டி ஒகேனக்கலுங்க. அந்த அளவுக்குலாம் இருக்காது, பட் நல்லா இருக்குங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். இப்போ நான் எங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படியே நம்மளை சுற்றி பாருங்களேன், தெரியுதா? வாழை, கரும்பு, மஞ்சள். ஈரோடு அப்படின்னாலே மஞ்சளுக்கு ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். மஞ்சள்லாம் அந்த பக்கம் நட்டுருக்குறாங்க, உங்களுக்கு காமிக்கிறனுங்க. வாங்க போகலாம். இன்ட்ரோ பேசுறதுக்காக அப்படி ரயில்வே ட்ராக் கிட்ட வந்து பேசுனுங்க. ஈரோடு மாவட்டம் எல்கு அவ்வளோதான். இதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டம் ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஆறு வந்து அந்த பக்கம் இருக்குதுங்க. அப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காவேரி ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்கிறோம். ஆற்றை ஒட்டி அமைந்திருக்கிறதுனால இங்கே வந்து தண்ணி வசதிக்கு பிரச்சனையே இல்லைங்க. பச்சை பசிலேன்னு சூப்பராக இருக்கும். பேக் கேமராவில் காமிக்கிறேன். இந்த க்ரீனான சீன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னா சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த காரணம்பாளையம் அங்கிட்டு போகிறோம். அங்கிட்டு போயிட்டு மீன் வாங்கி சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நம்ம கூட யார் வராங்க அப்படின்னா சரன்னு சொல்லிட்டு இருக்க முன்னாடி பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யும்போது மாப்பிள்ளை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா? பள்ளிப்பாளையத்துக்கே போய் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சோம்லங்க, நாமக்கல் மாவட்ட பள்ளிப்பாளையத்துக்கு. அந்த மாப்பிள்ளையோடைய அம்மா இவர் இங்கே தானுங்க. கிளம்பி பஸ்ஸில் வந்துட்டு இருக்காப்புல. ஐ திங்க் நான் அங்கே போகிறதுக்கு மாப்பிள்ளை வர்றதுக்கு கணக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே மக்கள்ஸ், வாங்க போகலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆற்றை ஒட்டி இருக்கிற ஏரியா எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்கும். வாங்க காட்டுறேன். அப்படியே பாருங்க, வாழை இதே மாதிரி தாங்க. நான் வர வழி பூரா இருந்தது, அதெல்லாம் இருந்துட்டு செம்மையாக இருந்துருக்கு. சரி பாருங்க, தான் பாருங்க, இந்த பக்கம் பூரா மஞ்சள். சரிங்களா? மஞ்சள் அப்படியே எங்கே பாருங்க மஞ்சள். அப்படியே கரும்பு பாருங்க, இதெல்லாம் கரும்பு. அப்படியே எங்கே பாருங்க மஞ்சள். இதே மாதிரி தாங்க எனக்கு ஆற்றை ஒட்டி இருக்கிற ஏரியா பூராமே. அதே மாதிரிலாம் பணக்காரங்களாம் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தண்ணி வசதி பிரச்சனையே இல்லைங்க. எல்லாம் போக வெள்ளம் வச்சு ஜம்முன்னு இருப்பாங்க. இங்கே பாருங்க அப்படியே மஞ்சள், வாழை, சூப்பராக இருக்கு பாருங்க. காரணம்பாளையம் அதை வந்தாச்சுங்க. போது பார்த்துங்க, காரணம்பாளையம் வந்தாச்சு. இதுலேருந்து உள்ளே போகணும். அதனாலேயும் ரீச்சிட்டு காரணம்பாளையங்க. இங்கே பாருங்க, அங்கே ஒரு ஆமணி, அங்கே ஒரு காரு, அதுக்கு பின்னாடி எல்லாம் அங்கே கார் நிற்கிது பார்த்தீங்களா? எல்லாமே இங்கே டேமுக்கு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. இது ஒரு எப்படின்னா ஒரு தடுப்பணைங்க, தண்ணியை தடுத்து விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஃபுல்லாக தேக்கி வைக்க மாட்டாங்க, சின்னதாக ஒரு டேம் மாதிரி இருக்கும். இதை பாருங்க, இந்த கேட்டுக்குள்ளே போகணும், வண்டிங்க எடுத்துகிட்டு போயிடலாங்க. அப்புறம் இங்கே பாருங்க சங்கீதா டீ ஸ்டால், மீன் கடைன்னு சொல்லிட்டு அங்கங்கே மீன் கடை 2-3 கடை இருக்கும். எல்லாமே காட்டுறேன். மாப்பிள்ள எங்க? சோளங்க விளையுமா? சரிம்மா சரிம்மா. எங்கே காரணமலை இறங்கிறேன் மாப்பிள்ள? சரி, நான் வந்துட்டேன், இப்போ தான் வந்தேன், காரணமலை வந்தேன். சரி மாப்பிள்ள, ஒன்றும் கோவமெல்லாம் இல்லை. நீங்கள் வாங்க வாங்க பேசிக்கலாம் வாங்க. ஏதோ பிள்ளை கீழே பார்த்து வருவீங்களா தெரியுது. சரி மாப்பிள்ள, சரி வா மாப்பிள்ள. இதோ பாருங்க மக்கள்ஸ், நம்ம வந்த மெயின் ரூட் இதுதானுங்க. அப்படியே பாருங்கள், சங்கீதா டீ ஸ்டால்னு சொல்லிட்டு மீன் ரோஸ்ட், மீன் குழம்பு, சாப்பாடு ஆர்டரின் பேர் செய்து தரப்படும். உள்ளே போயிட்டு நம்ம மீன் எடுத்து வந்து கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து நம்மளுக்கு மீன் ரோஸ்ட்லாம் போட்டு குழம்பு வச்சு தந்துடுவாங்க. அப்படியே பாருங்கள், பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ராஜா உள்ளே நிறுத்திட்டேன். நீங்கள் அப்படியே இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கொடுமுடிங்க. உங்களுக்கு அட்ரஸ் தெளிவாக சொல்கிறேன், நான் ஃப்ரண்ட் கேமராவில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். அதே மாதிரி இங்கே பாருங்க, நீர்வளத்துறை எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு காவேரி ஆற்று பகுதி மணற்பாங்கு மற்றும் சுற்றுச்சூழல் நிறைந்த ஆபத்தான பகுதியாகும். ஏற்கனவே இங்கே பலர் சூழலில் சிக்கி இறந்துள்ளனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து ஆற்றுல இறங்கி குளிக்க வேண்டாம், சரிங்களா? சரி, அவங்க உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே பைக் கொண்டு போக முடியாதுங்க, லோக்கலாக இருக்க மட்டும் உள்ளே போக முடியும். சூப்பரு. நான் வந்து என்னுடைய பழைய சேனலில் வீடியோ பண்ணப்போ வந்து இங்கே மீன் பொறிச்சுருந்தாங்க, அதே மாதிரி இப்போ இருக்குதுங்க. அதை பாருங்க, அண்ணா இருக்கார். அண்ணா
ஞாபகம் இருக்குதா? 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பழைய சேனலில் வந்து இங்கே வீடியோ பண்ணியிருந்தேனுங்க. அப்பா அண்ணன் தான் பரிசு தந்தார். மீன் எடுத்து வந்துருமாண்ணா? சரிண்ணா. இதை பாருங்க மக்கள், எடுத்து வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க, உள்ள குழம்பெல்லாம் ஆகிட்டு இருக்க மாட்டேங்குது, பார்த்துட்டு போல வாங்க. இது வந்து நீங்கள் கடைக்கு போடுறதாண்ணா? ஆர்டர் தானே அது? எவ்வளோ நாள் செஞ்சு கொடுத்துருவீங்களா? ஓ சரி சரி சரி. உங்களை ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்களா? ஸ்டார்டிங்லேயே சொல்லிருங்கண்ணா. 96 777 26 271. மக்கள் ஏதாவது அட்ரஸ் தெரியல அப்படின்னு கேட்டாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அப்புறம் வந்தாங்கன்னா எடுத்து சமைச்சு கொடுத்துருங்க. சரி ஓகே மக்கள், இதை வரீங்க ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். எப்போவுமே சொல்லுவீங்க, கரெக்டான அட்ரஸ் தர மாட்டேங்குன்னு தரேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணி கேட்டு கூட வரலாங்க. வரீங்க இதெல்லாம் வந்து ஆர்டரில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஜம்மு நல்லா மசாலா கலக்கி வச்சிருக்காங்க ரோஸ்ட்டுக்கு. அப்படியே இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வச்சிருக்காரு அண்ணாரு. இந்த வரேன் சொல்கிறேன். அப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்போ நாங்கள் பாருங்க, மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்குது. சூப்பர், நல்லா வாசமாக இருக்குதுங்க. சூப்பரு. எவ்வளோ என்ன ரேட்டுன்னு கேட்டுக்கலாம். ஆனால் எப்படி நான் ரேட்டெல்லாம் எப்படின்னா, பொரிச்ச மீன் கிலோவுக்கு 80 ரூபா. இந்த மாதிரி மசாலா தடவி செஞ்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுக்குற கிலோவுக்கு 80 ரூபா வாங்குறீங்க. குழம்பு மீனுக்கு 120. குழம்பு மீன் 120 ரூபா கிலோவுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு. நம்ம வந்து மீன் எடுத்து வந்து கொடுத்துறணும். ஓ சரி. எங்கே இப்போ பொரிச்ச மீன் சொன்னீங்களே? ரைட். இதாக பாருங்க மக்கள், பொரிச்ச மீன் பாருங்க எப்படி நல்லா முருவலாக பொரிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி முருவலாக வேணாலும் முருவலாக பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சாதம் வேணாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பரு. ரைட் ஓகே. அக்கா பாருங்க கவர் வச்சிருக்காங்க, எடுத்துக்கொண்டே போட்டு அங்கே ஆர்டர் கேட்ட இடத்துல கொண்டு கொடுத்துருவீங்கக்கா. சூப்பருங்க. இங்கே பாருங்க மக்கள், சரிதா? திருச்சி, கரூர், கொடுமுடி, ஈரோடு, அதாவது ஈரோடு டு கரூர் மெயின் ரூட்டுங்க இது. இந்த இடத்துல நீங்கள் இறங்கணும் அப்படின்னா காரணாம்பாளையம் ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி தான் வருங்க. அங்கே கூட ரயில்வே கேட்டு சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பஸ்ஸில் வந்தீங்கன்னா இறங்கிக்கலாம். ஓகேவா? இன்னும் கூட அட்ரஸ் மாப்பிள்ள வந்ததுக்கப்புறம் தெளிவாக கேட்டு சொல்கிறேன். இதோ பாருங்க மக்கள், பஸ் வந்துருச்சு. ட்ரிபிள்-S ஈரோட்லேருந்து வந்திருக்கு. கணக்கா மாப்பிள்ள இறங்கிட்டாப்புல. இந்த மாதிரி நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வர எடுக்கிற வீடியோ எல்லாமே இதே மாதிரி நான் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு இந்த இடத்துக்கு எப்படி போகலாம், எப்படி ரூட்டு எல்லாமே சொல்கிறேன். பஸ் வசதி பிரச்சனையே இல்லைங்க. வந்ததுலேருந்து எத்தனை பஸ் பாட்டேன் தெரியுமா? உங்களுக்கு கேமராலலாம் காட்டலைங்க. மாப்பிள்ள ஹாய், வா மாப்பிள்ள. இங்கே பாருங்க, அடுக்கடுக்கா பஸ் இருக்குதுங்க. மெயின் ரூட்டாக இருக்கிறனால, ஈரோடு கரூர் மெயின் ரூட்டுங்கிறனால உங்களுக்கு பஸ் வசதிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. மாப்பிள்ள நீங்கள் பள்ளிவாளையத்தில் சிக்கன் பண்ணால் எனக்கு அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு வந்துட்டாப்புல. மாப்பிள்ள போலாமா? ஓகே மாப்பிள்ள. ஆனால் இப்போ நம்ம காரணாம்பாளையத்துக்கு வர மாதிரி இருந்தால் ஈரோட்டிலேருந்து பைக்கில் வந்து எப்படி வரலாம், கரூர்லேருந்து பைக்கில் வந்து எப்படி வரலாம்? ஈரோட்டிலேருந்து வந்தால் கருமாண்டாம்பாளையம், புலானல்லி, காரணாம்பாளையம் கேட்டு. ஓகே மக்கள்ஸ், நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். கரூர்லேருந்து வந்தோம் அப்படின்னா கரூர், கொடுமுடி, ஊஞ்சலூர், காரணாம்பாளையம். அதுக்கு அடுத்த ஸ்டாப் காரணாம்பாளையம். அதாவது இந்த ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணுற இடம். பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இறங்கிக்கலாங்களா? காரணாம்பாளையம் பஸ் ஸ்டாப். ஈரோட்டிலேருந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி எப்படி எடுக்கணும்? காரணாம்பாளையம் கேட். ரயில்வே கேட். கரூர்ல வந்தாலும் அதே தான். ஓ சரிங்கண்ணா. இங்கே எப்படிங்கண்ணா அந்த மீன்லாம் எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணி தருவாங்க? எப்படி? ரொம்ப நல்லா பண்ணி தருவாங்க. சண்டேனா கொஞ்சம் மீன் கம்மியாக டிமாண்டாக இருக்கும். ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம். சண்டேனா கொஞ்சம் கூட்டம் இருக்கும். மற்ற நாளில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதிக மாட்டாங்க. கூட்டம் அதிகமாக வர்றதுனால. சரிங்கண்ணா. ஓகே. இதை பாருங்க மக்கள், பேசிட்டு இருக்கவே பஸ் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து கரூர்லேருந்து ஈரோடு போகிற வண்டிங்க. சரிங்கண்ணா. இப்போ அது போட்டிங் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போவாங்களாங்க? அது மாதிரி அந்த மீன் பிடிக்கிறவங்க பார்த்து விருப்பப்பட்டு செஞ்சா செய்வாங்க. அவங்க கிட்ட பர்சனலாக நம்ம பேசி வேணா பண்ணலாம். பேசுனீங்கன்னா செய்வாங்க. ஆனால் அது வந்து ஆர்டர், அது இல்லை, அது ரூல் கிடையாது. ஓ சரி. பண்ண மாட்டாங்க. ஓ சரிங்கண்ணா. ஆனால் அது வந்து நிறைய இங்கே சுழல்ல அது இதுன்னு சிக்கிடுறாங்க. அதனால அது செய்ய மாட்டாங்க. சரிங்க. இப்போ குடும்பத்தோட வரலாங்களா? சேஃப்டியா? தாராளமாக வந்து ஜாலியாக இருக்கலாம். அங்கேயே ஒரு கோயில் இருக்கு, அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டு போகலாம். சரிங்கண்ணா. சரி ரைட்டுங்க, சந்தோஷம். பக்கத்துலேயே இங்கே 2-3 கடையும் இருக்கு. சரிங்க. ஆர்டர் பண்ணால் அவங்களும் செஞ்சு கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்தோம்னா மீன் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம் எல்லாமே நல்லா நீட்டாக. ஃபேமிலியாக வர்றதுக்கு அருமையான இடம். பசங்களோட வரலாம், ஜாலியாக வரலாம். ஓ சரிங்கண்ணா, ரைட்டுங்கண்ணா. மாப்பிள்ள ஊரில் எப்படி இருக்குது? சரி மாப்பிள்ள. ரைட் ஓகே மக்கள்ஸ், மணி 12:30 ஆகி போச்சுங்க. நெக்ஸ்ட் வந்துங்க, அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த லோக்கல் ஏரியாக்கார் பேசியிருந்தாங்களா. அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் பேசும்போது சொன்னாங்க ஒரு விஷயத்த, ஆன்லைனில் அதை பேச மறுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நிறையா பசங்க வராங்கப்பா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு நல்லா நீச்சல் தெரிஞ்சிங்களா பிரச்சனை இல்லை, அதாவது ஓரமாக குளித்தாலும் கூட பிரச்சனை இல்லை, உள்ளே போய் குளிக்கிறவங்க சுழலை மாட்டி இறந்துடுறாங்க. ரெண்டாவது மண் புதமண் இருக்குமில்லங்க, தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ உள்ளே போய் ஆடும்போது என்னாங்கன்னா அந்த என்ன மாப்பிள்ள பண்ணது
சேர் மாதிரி அதாவது ரொம்ப நைஸா இருக்குங்க அந்த மண்ணுல வந்து அப்படியே கால் வைக்கிறதே தெரியாது. தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தண்ணிக்குள்ள கால் வைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா நம்ம தண்ணி நினைச்சு கால் வைப்போம், அது ஆனா சேரா இருக்கும் அப்படியே உள்ள இழுத்துரும். அந்த மாதிரி தான் இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் ஒருத்தர் இறந்துட்டாராமா. இதே மாதிரி நிறையா வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறாப்பிள்ளைங்க. சண்டே வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி போலீஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வாங்க, குளிக்காதீங்க, 90% குளிக்காதீங்க. குளிச்சாலும் ஓரமாக குளிச்சுங்க, மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப டேஞ்சரு. ஓகே மக்கள், மாறுங்க. மாப்பிள்ளால அம்மாயூர் இங்கே தானே அடிக்கடி வர பையன். நானாவது நம்மளுக்கு இதுக்கு 15 கிலோமீட்டர் வருதுங்க. நான்லாம் எப்பாச்சும் ஆடிக்கிறோம் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வருவேன். மாப்பிள்ளையெல்லாம் நினச்சா வரக்கூடிய ஆள். அதனால் வந்து மாப்பிள்ளையே சொல்கிறாப்பில் சொன்னால வந்தீங்க அப்படின்னா சேஃப்டியாக இருங்க, அவ்வளோதான். சரிங்களா? அது மெயினாக நான் சொல்லிவிட்டேன். இங்கே பாருங்க, கார் பாருங்க, வந்தமாகவே இருக்கு. தெரியுதுங்களா? கொடிவேரி மாதிரியே பாயிடுச்சு. கொடிவேரி மாதிரி ஆயிடுச்சு. வீக்கெண்டுனா வந்துட்டு கார் தான். வீக்கெண்ட்னா கார் தான். அதான் பாருங்க, பஸ் வசதிக்கு பிரச்சனையே இல்லை மக்கள். மெயின் அதான். இங்கே மற்ற மெயின் ரோடு காரணாபாளையம் கேட்டு. ஈரோட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா 31 கிலோமீட்டருங்க. கரூர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா 36 கிலோமீட்டர். காரணாம்பாளையம். சரிங்களா? தெளிவா சொல்லிவிட்டாச்சு. இதுக்காகவே நீங்க ஒரு லைக், ஒரு கமெண்ட், முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணி விட்டுறீங்க. ஓகேவா? ரைட், ஓகே. வாங்க, மாப்பிள்ளை கூட உள்ளே போகலாம். ஆல்ரெடி உள்ளே போய் ஒரே ஒரு மீன் கடையை மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து உள்ளே உங்களை ஆற்றுக்கே கூப்பிட்டு போகிறேன். பைக் நிறைய உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் காட்டுக்குள்ளே வந்து வந்துடுவாங்களா? ஓஹோ, ஒரு உள்ள வரக்கூடாது. கேட் வந்து செயின் போட்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்துடுறாங்க நம்ம பசங்க. இதான் வருங்க மக்கள், அந்த கோயில் சொன்னாங்கல்லங்க, அந்த கோயில் அங்கே தான் இருக்குது. வாவ், இந்த மரமெல்லாம் பாருங்களா, ஹைட்டாக ஜம்முன்னு நல்ல நிழல், சூப்பரான நிழல். வாங்க அப்படியே ஆற்றை எட்டி பார்ப்போம். சூப்பர் மக்கள். இதோ பாருங்க, இந்த படகுல தாங்க போய் மீன் பிடிப்பாங்க. தெரியுதுங்களா? பரிசல். சூப்பருங்க. அங்கே பாருங்க, அதுதாங்க தடுப்பான. அதுக்கு அந்த பக்கம் ஜேடர்பாளையம் மாப்பிள்ள. ஜேடர்பாளையம் அந்த நேரம் இருக்கு. இப்போ இந்த ஜேடர்பாளையம் தடுப்பான கட்டினதை சொன்னாங்களா, அது இந்த தடுப்பணை தானா? அந்த அல்லா நாயகர்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் கட்டினது. ஓ, சரி. இதோ பாருங்க மக்கள், அந்த பக்கம் வந்து இந்த தடுப்பணை கட்டின மன்னருக்கு சிலை இருக்குதுங்க. அல்லால நாயக்கர்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த தடுப்பணை தான் கட்டியிருக்கிறாரு. காவேரியத்தை தடுத்து மக்களுடைய விவசாய தேவைக்காக பண்ணியிருக்காரு. அப்படியே பாருங்கள், தண்ணி இல்லாதங்காட்டிங்க மேலே பேரேஜில் தண்ணி தேக்கி வச்சுட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாமல் காட்சி அளிக்குது. இங்கே பாருங்க மக்கள், அண்ணங்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் ரிவ்யூ எடுக்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணே, எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? நீங்கள் ஈரோடுங்களா? பெருந்துறை. நீங்கண்ணா? நீங்கள் லோக்கல் தான். ஓ, அண்ணா நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களா? ஃப்ரெண்ட் அவரு? ஓ, 2 பேர் தானுங்களா? ஓகே, சூப்பர்ண்ணா. இங்கே பாருங்க மக்கள், மீன் குழம்பு, அதுக்கடுத்து பொரிச்ச மீன் சாப்பாடோட ஜாலியாக உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. எப்படின்னா இருக்குது எங்கள் ஊர்? நல்லா இருக்கா? சூப்பர்ண்ணா. ஓகே, நம்ம கொடிவேரிக்கும் இதுக்கு என்ன எப்படி அதே மாதிரி இருக்கா? எப்படி கொடிவேரி போனது இல்லையா? போனதில்லை. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வந்த ஒர்த்தாது? ஓகேண்ணா. என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட் வந்தால் இங்கே போலீஸை குளிக்க விட மாட்டாங்க. வீக்கெண்ட் வந்தால் போலீஸ் குளிக்க விட மாட்டாங்களா? குளிக்க விட மாட்டாங்க. ஓ, சரி. நீங்கள் குளிக்கலாம். மற்ற நாள் வந்தால் குளிக்கலாம். அது உரமா நின்று குளிச்சிக்கிற பெஸ்ட்டு. சரிண்ணா. ஓகேண்ணா. பாருங்க மக்கள், அண்ணனை போலவே வந்து எல்லாம் ஜாலியாக ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காங்க. அதை பாருங்க, அங்கெல்லாம் கூட்டமாக நின்று சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த இடம் தான் வந்து மீன் சுத்தம் பண்ணி நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறதுங்க. ஃப்ரெஷ்ஷாக உசுரோடு இருக்குங்க. அப்போ எடுத்து சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே கீழே அடிவாரத்தில் பாருங்க ஒரு விநாயகர் கோயில். தௌசி என்னன்னு சொல்லிட்டு ஒரு சாமி கோயிலுங்க. தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது. பாருங்க, அப்படியே ஜாலியாக படுதை வச்சு போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணலாங்க. செம்மையாக இருக்குங்க. சென்டரில் வந்து ஒரு தீவு மாதிரிலாம் இருக்கும், தெரியுமா? நான்லாம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தீவுலாம் போய் உட்காந்து சாப்பிட்ருக்குறோம் பசங்களோட சேர்ந்து. அப்போல்லாம் அப்புறம் கல்யாணம் முன்னாடியெல்லாம் பசங்களோட நிறைய செடிகள் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் எங்கேயும் போகிறதே இல்லைங்க, யூடியூப்போட. சரி, இங்கே பாருங்க, அப்படி இங்கிருந்து வந்து வாய்க்கா மாதிரி எல்லாம் போகுது. இது மாப்பிள்ள காட்டுக்கு போகிறதுங்களா? காட்டுக்கு போகிறது. இதை பாருங்க, ஆற்றுலேருந்து அப்படியே வாய்க்கா மாதிரி போகுதுங்க. இது அப்படியே விவசாய தேவைக்காக போகிறது போல். இதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று பிரிஞ்சிருக்கீங்க. எங்கேங்கப்பல? ஆற்றுக்கு லெஃப்ட் ரைட் சைடு ஒன்று பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமாம். அதே மாதிரி ஆற்றுக்கு லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி பிரிஞ்சு அந்த அக்கறைக்கு வந்து நீர் தேவைக்காக போகிறது. வந்து அக்கறை அந்த பக்கம் வாய்க்கா நீர் தேவைக்காக. மக்கள் சப்ஸ்கிரைபருங்க. பூலாம்பட்டி. பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நான் தம்பி கூட்டி போனீங்களா? கூட்டி போகணும். நீங்கள் எந்த ஊர்? கரூருங்களா? ஓ, இது எப்படி காரணமலை எப்படி இருக்குதுங்க?
நல்லா இருக்கு, நிறைய தடவை வந்திருக்கிறோம். தம்பி இந்த தடவை வரலான்னு பார்த்து ஆசைப்பட்டான். போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் நட்டுறாங்க, அதனால சரி அங்கே கொடுமுடிக்கு போய் அப்படியே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. குளிக்கிறக்கா? ஓ சரி சரி. மீன் எடுத்து சாப்பிட்டீங்களா? மீன்லாம் எடுக்கல, வீட்டிலே எடுத்துக்கிட்டோம். வீட்டில் எடுத்துக்கிட்டீங்களா? ஓ அப்படி ஜாலி சுற்றி பார்க்குறக்கா வந்தீங்க, குளிக்கலான்ட்டு வந்தீங்க. இன்னைக்கு சண்டேங்காட்டி குளிக்க விடலாம். ஓ சரிங்கண்ணா, ஓகே பார்க்கலாம். ஓகேங்கண்ணா பாய். சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள மீன் எடுத்துடலாமா? சரி மாப்பிள்ள, சரி வாங்க மக்கள். லேட் ஆச்சு அப்படின்னா அப்புறம் மீன் கிடைக்காதுங்க. சண்டேனா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். இந்த இடம்லாம் இறங்கி வரது பார்த்து வாங்க. ஃப்ரெஷ்ஷாக உசுரோடு போட்டு மீனை க்ளீன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தண்ணி கரபுரண்டு ஓடுற இடம் மக்கள். மேலே எல்லாம் பூராலாம் தடுப்பணை கட்டி வச்சுருக்கிறாங்களா, பேரேஜ், அதனால் அங்கெல்லாம் தடுத்துக்கிறாங்க. பெரிய மீன் க்ளீன் பண்ணுறாங்க. சூப்பரு. சரி வாங்க நம்ம மீன் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். ஏன்னா மீன் கிடைக்காது. தலைவா மீன் கொடுங்க தலைவா. என்ன மீன் இருக்கு? கல்பாஸ் இருக்கு, கருமுடி இருக்கு, ஜிலேபி இருக்கு. சரிண்ணா போடணா. விலாங்கு இருக்கு பாருங்க எப்படி எடுத்து விடுறாங்க பாருங்க. அண்ணா ஜிலேபி இருக்கு, கல்பாஸ் இருக்கு, கருமுடி இருக்கு, விலாங்கு இருக்கு. இதுல என்ன ஜம்மன் டேஸ்டா முள்ளு அதிகமா இல்லாம இருக்கான்? கல்பாஸ். அந்த கத்தாவை கூட இதுக்கு பேர் கத்தான்னு சொல்லுவாங்க. மீன் போட்டு வைக்கிறனால இதுக்கு பேர் கத்தான்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்குமாண்ணா? பாருங்க. ஆமாண்ணோ, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இதெல்லாமே கல்பாசானா? தெளிவான மீன். கல்பாஸ் இதுதான் கல்பாஸ்ங்கிறது. இது மித்த மீன் காமிச்சு கல்பாஸ்ம்பாங்க, அது கல்பாஸ் கிடையாது. மாப்பிள்ள இப்படி கல்பாஸ் நல்லா இருக்குமா? பெருசா டேஸ்ட் பண்ணலாம். ஜிலேபி லோகலாம் டேஸ்ட் பண்ணிருக்கேன். கல்பாஸ் எப்படி இருக்குதுல டேஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ணா இது எப்படின்னா இருக்கு? லோக கட்லா மாதிரி இருக்கு. சரிண்ணா, கிலோ எவ்வளவு? இதுதான் கல்பாஸ் பீஸ் பாத்துக்கங்க. பீஸா? இது கல்பாஸ். இந்த வரேங்க, இதுதான் பீஸுங்களாமா? அப்படியே காட்டுங்க. ஓகே சரிண்ணா எடுங்க. கிலோ எவ்வளோண்ணா அது? 200 ரூபாய் போடுங்க. கிலோ 200 ரூபாயா? ஆமாண்ணா. சரி ஒரு 2 கிலோ கொடுங்க. இங்க ஒரு பை இப்படி பெருசா போடலாம். பெருசா போடுங்க, பெருசா போடுங்க. 2 மீன் 2 கிலோ வர மாதிரி போட்டுடலாம். ஒரு கிலோ ஓகே. ஒரு மீன் 1 கிலோ வர மாதிரி போடுங்க. ஒன்று ரோஸ்ட்டுக்கு ஒன்று குழம்புக்கு. 2 மீன் 2 கிலோ வர மாதிரி போடுங்க. 2 மீன் வாங்கிக்கலாங்க. ஒன்று ரோஸ்ட்டுக்கு ஒன்று குழம்புக்கு. ஒரு உயிரோட மீன். இதுதாங்க எங்க ஸ்பெஷலே. காரணமலை வந்தீங்க அப்படின்னா உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். ஏன்னா உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது இங்கே ஸ்பெஷல். எப்பவுமே வாங்கலாம். என்னைக்கு வந்தீங்கன்னாலும் வருஷம் 365 நாள் வாங்கலாம். எல்லா நாளும் வாங்கிக்கலாம். வருஷம் 365 நாள் இங்கே கிடைக்கும், மீன் கிடைக்கும். இங்கேயே வறுவல், குழம்பு, சாப்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். மக்கள் நெக்ஸ்ட் இடம் போடுறாங்க. என்னண்ணா போடலாமாண்ணா? எப்படி போடுங்கண்ணா, போடுங்கண்ணா. இந்த பாருங்களா எல்லா மீனுமே இருக்குதுங்க. ஜிலேபி அதெல்லாம் பாருங்க. அங்கெல்லாம் ஜிலேபிலாம் பாருங்க உயிரோட நீந்திக்கிட்டு இருக்குது. ஜிலேபி அங்கே பாருங்க, அது ஃபுல்லாக ஜிலேபி தான். பா எல்லாம் பிடிச்சி கத்தாவில் போட்டு வச்சிடுறாங்க. இன்னொரு மீன் சேர்த்து போடுறாங்க. ஐயோ எச்சாவே இருக்கா? 2 கிலோ கட்ட வரும், 2 கிலோ கொடுங்க. சரிண்ணா சரிண்ணா. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க, மக்கள் வந்து ஃபோன் பண்ணிட்டு வரட்டும். 9345 22 75 60. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தா மீன் வாங்கிக்கலாம். பிஸ் பழனிசாமின்னு இது பண்ணிக்கிங்க. பிஸ் பழனிசாமி அண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகேண்ணா. போடு போடு பழனிசாமி. சரிண்ணா. ஹலோ பிரச்சனை வரும். 2 கிலோ கொடுங்க. மக்கள் எச்சே கொடுத்துட்டாருங்க. 2 கிலோ 2.5 கிலோ வருது. 2 கிலோ கொடுத்தா போதுன்ட்டாரு. ரைட் ஓகே. 400 ரூபா. சூப்பருங்க. என்னங்க கிளீனிங் எவ்வளோங்க? 20 ரூபா. கிளீனிங் 1 கிலோக்கு 20 ரூபாயா? சரி ரைட். சரி பண்ணி கொடுங்க போங்க. வாங்க மக்கள் க்ளீன் பண்ணிடுவோம். இந்த இடமே ஃபுல்லாக கவிச்சியாக இருக்குதுங்க. சரியானது. இங்கே பாருங்க உயிரோடு எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க தெரியுது. வா அந்த மீன் நல்லா இருக்குங்களா? டேஸ்ட்டு நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாண்ணா. இங்கே பாருங்க மக்கள் உயிரோடு போட்டு மண்ணில் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் அக்கா சாப்பிடும்போது இதில் மண்ணெல்லாம் வராதுல்ல? அலசும் போது மண்ணெல்லாம் வராது. அதான் இங்கே ஸ்பெஷலாக அதுதான். நீங்கள் வந்து எப்படின்னா கத்திலையோ மற்ற இதுலையோ க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படியே மண்ணெல்லி போட்டு அப்படியே காரையில் போட்டு உரைப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேர்த்துலையும் நீட்டாக கழிட்டு வந்துருங்க. அதான் சுத்தமாக நீட்டாக பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். இது ஒரு ஸ்பெஷலுங்க. மீன் உயிரோடு க்ளீன் பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் வேறு இது இல்லைங்க. ஏன்னா சாகுட்டுலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது.
பாருங்க எல்லா செதிலும் பாருங்க கல் வந்துச்சு பாருங்க. இந்த மணலுக்கும் அந்த காரைக்கும் இப்படி ஒரு மவுசுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு அக்கா பாருங்க ஜிலேபி மீன் எப்படி க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு. இது ஜிலேபிங்க, திலேப்பியா. சூப்பர். நீங்களே வார எல்லா நாள் இருப்பீங்களா? எல்லாருமே இருப்பீங்க. மற்ற நாள் வந்தாலும் க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம்ல? என்னைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த பாருங்க மக்கள், காவல்துறை நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நல்லா காலை டைம்ல வந்திருந்தா இன்னும் நல்லா பயங்கரமா இருந்திருக்குங்க. ஏன்னா காலை டைம் நல்லா கூட்டமா இருக்கு. அதான் இப்போ மணி 1 மணி பக்கமாச்சு. சரிண்ணா சரிண்ணா. இப்போ எப்போ நான் மற்ற மீனில் என்ன ரேட்ண்ணா? ஜிலேபியில் என்ன ரேட்டு? ஜிலேபி இன்னைக்கு 200 தான் போகுது. இன்னைக்கு நல்லா 200. மித்த நாள்னா 150 போகுது. கட்லா கட்லா 200 கட்லா 200 மேக்ஸிமம் 200 தான். விலாங்கு மீன் பார்த்தீங்களா? விலாங்கு மீன் பார்த்ததில்ல. காட்டுங்க மக்களுக்கு பார்ப்போம். இதான் காஸ்ட்லியான மீன். இதான் காஸ்ட்லியான மீனா? கிலோ 400 ரூபாயா? மக்கள் என்னங்க இப்படி இருக்குது? பாம்பு மாதிரி இருக்குதுண்ணே. இவங்க மக்கள் பாருங்க, விலாங்கு மீன் என்ன காட்டுறாரு, பாம்பு மாதிரிக்கே இருக்குதுங்க. ஆ, அது என்னது? செத்துருச்சு தூக்கி போட்டுருவீங்களா? ஓ, இது என்னன்னா அது இப்படி இருக்குது, பாம்பு மாதிரிக்கே இருக்குது. ஃபுல்லாக எடுத்து காட்ட முடியாதாண்ணா? வலிக்குமா? இப்படி எடுக்க வீடியோ உள்ள எடுத்துட்டா அப்படி எடுங்க. எடுக்கலாம். ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. அருமண்ணா. ஏங்க மக்கள் இங்கே பாருங்க, இவ்வளோ பெருசு இருக்குதுங்க ஒரு மீன் ஒன்று. சாமி, என்ன இது எதுக்கு நல்லா இருக்கும்? சில்லிக்கு நல்லா இருக்குமா? எதுக்கு நல்லா இருக்கும்? சின்ன சைஸ் தான். தொட சைஸ் 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ அப்படிலாம் இருக்குமா? என்ன அப்படிலாம் தொட சைஸுக்கு இருக்குமா? ஒவ்வொரு மீனும் தொட சைஸுக்குலாம் இருக்கும். தொட சைஸ்ல இருக்கு. 8 கிலோ ஒரு மீன் அந்த மாதிரிலாம் வட்டியில் பிடிச்சாங்கன்னா ஒரு டைம் மாட்டுனீங்களேன். சின்னது உண்மையிலுமே. ஆனால் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சின்னது. ஓ, ரைட். இது எதுக்கு நல்லா இருக்கும்? குழம்புக்கு நல்லா இருக்குமா? ரோஸ்ட் நல்லா இருக்குமா? குழம்புக்கு நல்லா இருக்குமா? ஓகே. சரி, இதில் ஒரு கிலோ கொடுத்துருங்க. இதில் 1 கிலோ கொடுத்துருங்கண்ணே. அதை சில்லி போட்டு மாப்பிள்ள சாப்பிட்ட பிறகு வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போயிடுறேன். அப்புறம் இதை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பர், வாங்கிக்கலாங்க. தலைவர் ஒரு போகணும். பரவாயில்ல, நான் போனேன். எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு அனுபவம் தானே மக்கள். சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்குண்ணா. நல்லா இருக்குமா? மீன் சரி. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனால் செட் ஆகாது மக்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தோன்னா தான் தெரியும். அண்ணா கொஞ்சம் பெருசாக போடுங்க. சொல்கிறேன், அந்த விலாங்கு மீன் ஒரு வைத்தியத்துக்கு போகுது. அதனால அது பெருசு போட முடியாது. எங்கிருந்து வராங்கன்னா பல்லடத்துக்கு அந்த இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஓ, அந்த மீன் 2 மீன் 1 கிலோ போட்டு 2 மீன் 1 கிலோ பண்ணி தரேன். சரி, ரைட்டு. சரிங்களா? சரி, ரைட். ஒரு வைத்தியத்துக்கு போகுது. ரைட். சரிண்ணா, ஓகேண்ணா. அது விலாங்கு மீன் ஸ்பெஷலிஸ்ட்ல என்ன உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. ஓ, அப்படியா மக்கள்? சார், அது பல்லடத்துல வந்துட்டு இருக்காங்களாமா கஸ்டமரு. அது ஏதோ மருத்துவத்துக்கு போகுதுங்கிறாரு. என்னண்ணா அது பெனிஃபிட்டு? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். போட்டுருக்கேன். மிஸ் ஆச்சுன்னா உள்ள போயிட்டானே. இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. கொடுத்துருங்க. எங்க அடுத்து பாருங்க, அந்த விலாங்கு மீன் வாங்கினோம்லவா, அதை க்ளீன் பண்ணுறாங்க. இதை எங்கே தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களே. ஓ, மண்ணில் போட்டா? ஐயோ, தின்னு இப்படி தான் இருக்குது. அப்பா, ஏங்க பாருங்க, பாம்பு மினிக்க இருக்குதுங்க. ஐயோ மக்கள், தெரியுதா? எனக்கு அது பாம்பு கைது பிடிச்சி கொடுத்துட்டியாக்கா? பாம்பு மாதிரியே இருக்குதுங்க. சூப்பர். சரி, ரைட்டுக்கா. க்ளீன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேங்க. ஏன்னா நம்மலாம் ஆற்று பக்கத்தில் இருந்தால் தெரியும். இவருக்கு உள்ள மண்ணள்ளி போட்டு அப்போ தான் அது வழுக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க. எனக்கா குழம்பு விலாங்கு மீன் விலாங்கு மீன் வந்து குழம்புக்கு, அதை பொரிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். இது குழம்புக்கு, அது பொரிக்கிறதுக்கு. இது எதுக்கு? நான் என்ன மருத்துவ குணம் அது? அது ஃபைல்ஸ் கொண்டு போகிறாங்க. இப்போ வாங்கிட்டு போகிறது வந்து கன்சீவாக இருக்கிறாங்க. அது சோத்துக்கு டெலிவரிக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. வேற 2-3 டைம் அது வாங்கிட்டு போய் சக்ஸஸ் ஆகிருக்குது. அவங்களே தான் வந்துட்டு இருக்காங்க. ஓ, அவங்களோட இன்சார்ஜில் இன்னொருத்தர் தாட்டி விட்டுருக்காங்க. ஓ, சாப்பிட்டா சோப்ரசோ ஆகுதா? ஓ, சரி. ஓகேண்ணா.
அது சில மெடிசன், அதாவது அந்த நாட்டு மருந்து இது பண்ணி அது பண்ணுறாங்க. ஓ ரைட். அது கொஞ்சம் சாப்பிட்டா பெனிஃபிட் போகலாம். சரிண்ணா, ரைட்ண்ணா, ஓகே. பாருங்க மக்கள், மதியானம் 1 மணிக்கு கூட நல்லா ஜேன்னு கூட்டம் இருக்குது. இது தாங்க காரணாம்பாளையம். எப்படி சொன்னதுக்கேற்ற மாதிரி இருக்குதுங்களா? காலைல வந்துருந்து அப்படின்னா இதை விட பயங்கரமாக இருந்திருக்கும். இது வந்து எப்படி இங்கே தண்ணி போகுது அப்படின்னா ஆற்றுலேருந்து அந்த பக்கம் இருந்து வந்துங்க. இந்த இடம் வந்து மீன் பிடிக்கிறதுக்காகன்ட்டு கிடையாது. இதிலிருந்து தான் வந்து அந்த வாய்க்கால் தண்ணி போகுது தெரியுங்களா, அது போகிறது. இதில் தான் மேக்ஸிமம் வந்து எல்லாம் எல்லா பக்கம் வந்து வலையை விட்டு அப்படியே படகெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க, தெரியுதுங்களா? அப்படியே மேலே போய் காட்டுறேன். அப்படியே பாருங்க மக்கள், படகெல்லாம் லைனாக நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்க. அப்படியே ஜம்முன்னு இருக்குதுங்களா? செம்ம சீனில் எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குங்க. தண்ணி நிறையா வந்ததுன்னு வைங்களேன், அட்டகாசமாக இருக்கும். வாங்க அப்படியே அந்த பக்கமே தடுப்பணை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோ பாருங்க மக்கள், இது தானுங்க நான் சொன்ன அந்த அல்லால இலைநாயக்கர்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர்கிட்ட தடுப்பணை. இதுக்கு அந்த பக்கம் தான் ஜேட்ருப்பாளையங்க, அந்த மன்னருக்கு வந்து சிலை இருக்கும். இன்னொரு நாள் ஜேட்ருப்பாளையம் சைடு வந்து மீன் எடுத்து நம்ம சமைச்சு காட்டுறோம், சரிங்களா? இப்போ அக்கறையில் சமைக்கிறோம், அடுத்த டைம் வந்து அக்கறைக்கு போய் அங்கே உங்களுக்கு சமைச்சு காட்டுறோம். அப்படியே இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, அந்த ஆலப்புழா படமில்ல அந்த மேனிக்கே இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு ஐயா வலை எடுத்துகிட்டு இருக்காரு, அது தெரியுது. செம்மையாக இருக்குதுங்க, சரியான சீனு. சூப்பர். அப்படியே இங்கே பாருங்க, தெரியுதா? திஸ் இஸ் காரணாம்பாளையம். ஏங்க அடுத்து பாருங்க, இந்த மூங்கில் குடுவ மாதிரி இருக்குது தெரியுங்களா, இதுதான் வந்து விலாங்கு மீன் பிடிக்கிறதாமா. மாப்பிள்ள அது எப்படி மாப்பிள்ள, அது எடுத்தே சொல்லுங்க. இது பாருங்க, இந்த பக்கம் அடைச்சிருக்காங்கம்மா. எப்படி சைடு அடைச்சிட்டாங்க? ஆமாம், இந்த பக்கம் அடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்துட்டு நீக்கிருக்காங்க, அதாவது பாதி நீக்கி பாதி அடைச்சிருக்காங்க. உள்ள போக முடியும், வெளியே வர முடியாது. இங்கு மாதிரிங்கம்மா, இந்த பக்கம் நீக்கி உள்ள வந்து கோழி குடல் வச்சிருவாங்க, உள்ள இறக்கிடுவாங்க கைத்து கட்டி. மீன் உள்ள போச்சுன்னா உள்ள போகும்போது போயிடும், வெளில வரும்போது ஊசியா இருக்கும், வெளில வர முடியாது. ஓ, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நீங்க அப்படி உள்ள போகும்போது அதான் உள்ள போக முடியும், வெளியே வர முடியாது. உள்ள போக முடியும், வெளில வர முடியாது. ஓ, அதனால விலாங்கு மீன்லாம் உள்ள போய் மாட்டிக்கும், அடுத்து வெளில வர முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு போய் பொட்டி எடுத்தாங்கன்னா உள்ள மீன் இருக்கு, எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓ, அந்த மாதிரி பெரிய விலாங்கு மீன் இதுலயே மாட்டோம். பெரிய இது உள்ளே ஃபுல்லா சுருண்டு ஒரே மீன் சுருண்டு படுத்துருக்க மாதிரிலாம் மாட்டோம். ஒரே மீன்ல இதுக்குள்ள சுருண்டு படுத்துருக்கு. உள்ள பாருங்க, அடைச்ச மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம கையை வந்து உள்ள விட்டோம்னா உள்ள போகும், வெளில வரும்போது அந்த குச்சி இடிக்கும் வைங்களேன், இடிக்கும். ஓ, அதான் உள்ள போக முடியும், வெளியே வர முடியாது. ஓ ரைட். இதில் தான் விலாங்கு மீன் பிடிப்பாங்களாமாங்க. சூப்பர் மாப்பிள்ள, பரவாயில்ல. எல்லா மீனை விட இந்த விலாங்கு மீன் கொஞ்சம் கஷ்டமாட்ட தெரியுதுங்க. அப்பா போட்டு அடிச்சு தான் பண்ணுறீங்க. இதுலேயும் செதில் இருக்குமா? இருக்காது. அப்புறம் இது குறைக்கிறது அந்த தோல் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகுது. ஓ ரைட். ஆனால் செதில் வராதுங்க, செதில் வராது. அந்த வளன்னு இருக்கிறது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, சொரப்பாக பண்ணுறது. ரைட். ஏங்க அடுத்து பாருங்க, அங்கே ஒரு பெரிய மீன் இருக்குது, அது வந்து வாழா மீனாமா. ஆனால் அந்த வாழா மீனை மட்டும் காட்டுங்கண்ணே. வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். ஆனால் வாழை மீன் விலங்கு மீன் கல்யாணமா? ஆனால் இதுதான் அந்த பாட்டா? ஓ பாருங்க, அப்பளைய பார்த்து வந்து பாம்பு மாதிரி இருந்தது வந்து விலாங்கு மீன். இதுவும் பார்த்து அப்படி தான் இருக்கு, ஆனால் இது வந்து கொஞ்சம் உருவளவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரியான தடிமனுங்க. சூப்பர்ண்ணா. அருமை. ஆனால் பார்த்தா சிம்பிளாக இருக்குது. ஏமாப்பில் எல்லாமே இருக்குது, அனைத்தும் இருக்குது. காரணாம்பாளையம், வேற எங்கும் கிளைகள் இல்லை. ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து எடுத்து கொடுத்த மீன் அந்த கல்பாசின்னு சொன்னாங்க இல்லைங்க, அதெல்லாம் ஜம்முன்னு சுத்தம் பண்ணி தான் பாருங்க அரிஞ்சே முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா அது இப்படி மண்ணில் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து ஒரு மண் இருக்காது ஏக்கா, அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தந்துடுவீங்க. நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க மக்கள், இங்கே எல்லாம் ரிச்சிலிருந்து எல்லாருமே வருவாங்க. பார்த்தா நம்மளுக்கு அப்படி தான் தோணும், மண்ணில் போட்டு என்னப்பா இப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்குவீங்க. அப்போல்லாம் நினச்சிக்காதீங்க, செதில் இருக்கிறது எல்லாமே ஜம்முன்னு க்ளீன் ஆகும். ஏமாப்பில் அதான் நம்ம கத்தியில் தேய்க்கிறப்ப கூட அந்த கார்னர் நூக்கன் கார்னர்லாம் இது பண்ண முடியாது. போட்டு ஒரு பரட்டுனாங்கன்னா மண்ணில் போகிறனால மறுபடியும் தண்ணியில் போட்டு ஒரு சூப்பராக நலாசி கொடுத்துட்றாங்க. அதான் அந்த மண்ணெல்லாம் கல்லெல்லாம் வாய்க்கு வராது, எதுவுமே வராது. சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவாங்க. அதான் தேய்ச்சி ஒவ்வொரு பீஸாக எடுத்து தேய்ச்சி தான் கொடுப்பாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்க, அந்த இது என்ன மீன்? விலாங்கு மீன் அறிகிறாங்க பாருங்க. நெய் மாதிரி இருக்குதுங்க, நெய் துண்டு மாதிரி இருக்குது. அப்பா சூப்பர். அப்போ அவ்வளோதான், ஜம்முன்னு
எல்லாம் செதில் இதெல்லாம் எடுத்தாச்சுங்க. குடல் கிடலாம் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து வந்து தண்ணியில் போட்டு அலாசுறது. இந்த மாதிரி வந்து ஒரு வலை மாதிரி ஒரு பை வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பீஸை போட்டுக்கிறாங்க. அதை கொண்டு வந்து ஃபஸ்ட் தண்ணியில் போட்டுக்கிறாங்க. கையெல்லாம் கழுவிக்கிறாங்க. பாருங்கள் எப்படி பண்ணுவாங்க பாருங்களா. ஓ இப்படி பண்ணும்போது தெரிச்சிருங்க. அந்த மண்ணெல்லாம் இருந்ததுன்னு வைங்களா அப்படியே தெரிச்சு போயிடும். மீன் பீஸ் வெளியே வராதுங்க. அந்த வலை மேனிக்க இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க செம்மங்க மெத்தடு. ஓ சூப்பர் கோ. நான் கூட என்னமோ நினச்சேன். நீங்கள் போட்டு அலாசலையே சின்ன தூசு இருந்தால் கூட ஓடி போயிட மாட்டேன் தெரியுதுங்க மக்கள். அந்த மேனிக்கா ஃபோர்ஸ் கவருங்களா மாப்பிள்ள கவர் வாங்கிட்டாங்க. அப்படி தான் முடிந்தது. அடுத்து விலாங்கு மீன் அலாசுறது. ஆமாம் மாப்பிள்ள சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை உங்களுக்கா? நீங்கள் எங்கள் நம்மள மாதிரி வந்து வெயில் நின்று கருவாடாகணும்லாம் அவசியம் இல்லைங்க. வந்து சொல்லிட்டு போய் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அமௌண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே கடையில் கொண்டு கொடுக்க சொன்னால் கூட இங்கே மேலே நின்றுக்கிட்டிங்கன்னா கூட நெவில் நின்றுட்டே கூட கொண்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் காஞ்சி கருவாடாகி போயிட்டேன். சரியான வெயில். ஜி உங்களை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நன்றி நன்றி. சரிங்க ஜி வரேன். சரிங்க மக்கள் பரவாயில்லைங்க. நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு மட்டும் தெரியுது. அந்த இருந்து ஒரு 5-6 பேர் பார்த்துட்டாங்க நம்மளை. வேணே சொல்கிறாரா இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறாரான்னு தெரியல. சரி வாங்க போல வாங்க. பாருங்க எல்லாம் அப்படியே கரையாக இருக்கும். ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்க எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்துருக்குறாங்க. செம்ம மக்கள். அடுத்து பாருங்க நம்ம படைக தலைவா. வணக்கம் தலைவா. இல்லை எந்த ஊர் தலைவா? சென்னிமலைங்களா? காரணமலை இது ஃபஸ்ட் டைமா இல்லை ரெகுலர் வருவீங்களா? ரெகுலர் ஸ்பாட்டு தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ மீன் எடுத்து கொடுத்துட்டீங்களா? ஆ அப்படி சாப்பிட வேண்டியதான். சண்டே என்ஜாய்மெண்ட். எப்படி காரணமலை எப்படி நல்லா ஒர்த்தான பிளேஸா? ஆ ஆ ஆ சாப்பிட்றதுக்கு நல்ல பிளேஸ். சரி தலை நோட் பண்ணுங்க. சரி தலை பாய் 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 பாய். ஆ பாய். ஓகே ஃபைனலி எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். கொண்டு போய் கடையில் கொடுத்து ஜம்முன்னு அண்ணனை சமையல் பண்ண சொல்லிட வேண்டியதானுங்க. மக்கள் பாருங்கள் மாப்பிள்ளை சுத்தம் பண்ண மீன் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாப்புல. அப்படியே இங்கே பாருங்கள் அப்பளையா கூட ஒரு இதில் குழம்பு தான் கொச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் 2 இதில் பயங்கரமாக மீன் ரோஸ்ட்டு பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா கூட்டமாக இருக்குது கடை. லேட்டாகும்னு நினைக்கிறேன். அண்ணா வாங்கினேன்ண்ணே. 1 ரோஸ்ட்டு இன்னொன்று குழம்பு. ஆ பா தடாலடியாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் ஒரு என்னது அதுக்கு பேர் என்ன அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக மீனுங்க. வாங்க காட்டுறவாங்க. ஒரு அட்டை பாக்ஸ் வலிய மீனை பொறிச்சு வாங்கிட்டு போகிறார் அண்ணன். எத்தனை பேருண்ணே? ஒரு 18 பேர். 18 பேர். என்ஜாய் பண்ணு கொளுத்துங்க. சூப்பருங்க. வாங்க உள்ள போகலாம். மாப்பிள்ள கொடுத்துடலாங்களா? இங்கே பாருங்க ஆல்ரெடி எல்லாம் க்யூ பயங்கரமான க்யூவாக இருக்குது. அண்ணன் கடை கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான கடை போல். இல்லைங்கப்பா இங்கே பாருங்க மக்கள். இது ஒன்று அதொன்று லேட்டாக மட்டும் தெரியுது. சரி வேறு வழியில் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்க இப்படி தாங்க எடுத்து கொடுக்குறத உள்ள குண்டாக்குள்ளே போட்டு படம் உள்ள மசாலாவை ஆட் பண்ணி உள்ள ஒதுக்கி பொறிச்சு எடுக்கிறாங்க. அவ்வளோதாங்க மேட்ரு. ஆனால் மசாலா கலக்கி போட்டுருங்க. தேவையானது உள்ள போட்டுருங்க. அவ்வளோ அதை எடுத்து நான் வெளியே போயிடுறேன். இந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கிறாங்க. எடுத்து உள்ளே ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மசாலா கலவை வச்சுருக்கிறாங்க. மசாலா கலவையில் அந்த மசாலா பவுட்ரு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் மிளகா பொடி இருக்கும் இல்லைங்க அது வச்சுருக்கிறாங்க. எடுத்து உள்ளே போடுறாங்க. அப்படியே ஒரு கலக்குறாங்க. கலக்கி விடுங்கண்ணே. லைட்டாக தண்ணி உள்ளே தொளிச்சு விட்டு அவ்வளோதான். ஒரு 2 பெரட்டு எடுத்து உள்ளே போட்டால் வேலை முடிஞ்சுங்க. பக்கா மக்கள் இங்கே பாருங்க எடுத்து போடுறது கூட வந்து கரண்டியில் தான் எடுத்து போடுறாரு. ஏன்னா தீ அந்தளவுக்கு வேகமாக எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குதா பயங்கரமாக ஃப்ளேம் வச்சு எரிஞ்சிட்டு இருக்காங்க.
கை இது வச்சா தெரிச்சிருமாலங்க, அதனால தான். சூப்பருங்க. பாருங்க மக்கள், இந்த மாதிரி தான் நம்மளும் பொறிச்சு தருவார். நல்லா முருகலா பக்கா பக்கா. தெரியுதா? அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க என்ன மீனில். பயங்கர அனலாக இருக்குது மக்கள். வெளியே பாருங்க, ஃபுல்லாகவே வந்து ரோஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே பாருங்களேன், கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னு வைங்களேன், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அப்படியே வந்து வெளியே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கூட்டம் வரங்காட்டி அதை உள்ளே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, நல்லா மனமாக இருக்குதுங்க. செம்மக்கா. பீஸை உட சொல்லுங்க. அப்படியே பீஸை காட்ட முடியாதாக்கா? காட்டலாமா? பொடி மீன் தானா? ஓ, விலாங்கு மீனா? இதான் நானும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், சூப்பரு. இதுக்கா? இது பெரிய மீனா? அப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். குழம்பெல்லாம் நீங்கள் தானா? சூப்பர். இதுக்கா? இது என்னது? இது குழம்பு செஞ்சு வச்சுருக்காங்க. ஓ, குழம்பு செஞ்சு வச்சுருக்கிறது. ஓ, ரைட் 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 ரைட். இதோ பாருங்க, இங்கே வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்குறாங்க. அதை அப்படியே உள்ளே தூக்கி ஊற்றி அதில் வந்து அப்படியே ஒரு தாளிப்பு போட்டு உள்ளே மீன் எடுத்து போட்டு ஜம்முன்னு வச்சு கொடுத்துட்றாங்க இன்ஸ்டண்ட்டாக. நான் என்னடா நீ வச்சேன் பெரிய குண்டா வச்சுருந்தது, அது குழம்பு மாதிரியே தெரியலையா? இது வந்து மிளகிச்சா அந்த மாதிரி, அதாவது சம்பார்னு சொல்லுவாங்க சேலத்து சைட்லாம், அந்த மேனிக்கா. மக்கள் அடுத்து பாருங்கள், அக்காவுடைய ஹஸ்பண்டுங்களா? சரிண்ணா சரிண்ணா. காசிமேடு அங்கெல்லாம் இதை விட பயங்கரமாக இருக்காண்ணா. ராயபுரம் டெய்லி 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம். 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரமா? ஆமாம், காலையில் 3 மணிலேருந்து நான் காலையில் 5 மணிக்குள்ளே 1 கோடி ரூபாய் வியாபாரம். டெய்லியுமேவா? டெய்லி. சண்டேனா? சண்டேவில் எக்கச்சக்கமாகிடும். ஏன்னா இங்கே கடலில் இருந்து போட்டில் லான்ச்சில் போவாங்க, பிடிச்சிட்டு வருவாங்க விதவிதமான மீனுங்க. ஒரே ஒரு வஞ்சர மீன் 4 கிலோ 5 கிலோ இருந்தால் 6000 7000. அடே அப்பா. 1 கிலோ அதான் அந்த வஞ்சர மீன் குழம்புன்னு அந்த ஃபேமஸ். வறுவல் ஃபேமஸ். அதே மாதிரி நண்டு, எறா, அப்புறம் அதுலேயே நண்டுலேயே விதவிதமான நண்டுங்கள்லாம் இருக்குது. கடல் நண்டு இருக்குது. நம்ம பழவேற்காடுன்னு ஒரு ஏரியா இருக்கு. பழவேற்காடு. பழவேற்காடு நண்டுன்னு தனியாக இருக்குது. அது வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது கடிச்சதுன்னா விரலெல்லாம் துண்டா போயிடும். அதனால கட்டி வச்சிருப்பாங்க. அந்த நண்டுக்கு பேரே கட்டு நண்டு. ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதை உடச்சி தான் சாப்பிடணும். சாப்பிடும்போதே அதான் செஞ்சதுக்கு அப்புறமும் கட்டையை வச்சு உடச்சி தான் சாப்பிடணும். அதான் மாதிரி. இப்போ எங்க ஏரியாவில் ஆத்து மீன் கடலுக்குலாம் வாய்ப்பே இல்லை. கடல் மீனுக்கு ஆத்து மீனுக்கு என்ன வேறுபாடு நீங்க சொல்றீங்க? இப்போ சென்னை சைடு இருக்கிறவங்க எல்லாம் வந்து கடல் மீன் தான். கடல் மீன். ஆறு கிடையாது. அவங்க கடல் மீன் தான் விரும்பி சாப்பிடணும், வேற வழி கிடையாது. எது நல்லா இருக்கு? ஆத்து மீனா இருக்குமா கடல் மீனா இருக்குமா? இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஆத்து மீன் தான், வேற கிடையாது. கடல் மீன் வந்தாலும் அது ஐஸ் வச்சு வரும்போது இங்க வந்து டேஸ்ட் குறைவாகி போயிடும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். எல்லா விதமான மீனும் கிடைக்கும் அங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல இந்த கெண்டை, ஜிலேபி இந்த மாதிரி மீனுங்க தான் கிடைக்கும். சரிண்ணா சரிண்ணா, சூப்பர். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு உயிரோட கிடைக்கும். உயிரோட கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோம். ஆத்து மீனெல்லாம் அங்கே வந்து அங்கே உயிரோடலாம் கிடைக்காது. உயிரோடலாம் கிடைக்காது, எல்லாம் வந்து ஐஸ் வச்சு தான் வரும். அதான் சரிண்ணா சரிண்ணா சரி. இதே மாதிரி தான் காலையிலும் சாயந்தரம் வச்சு கொடுத்துட்டே இருக்கோனேக்கா. அதான் உரம்புரியாக கூட்டத்தை பாருங்க எப்படி வேலை வாங்குறாங்கன்னு. ஜாலியாக இருந்துருவா. வளவன் எங்கள் ஊருக்கு வந்தா போட்டு மீன் குழம்பு வைக்க விட்டு சூப்பர். A few moments later. மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, என் கையில் வந்து பச்சைப்பள்ளி ரசமும் பொரிச்ச மீன் இருக்குது. மாப்பிள்ளை கிட்ட வந்து குழம்பு மீன் சாப்பாடு தட்டு இருக்குதுங்க. வாங்கிட்டு கிளம்புறோம். வாங்க போய் சாப்பிடலாம். தலைவா சாப்பிட்டாச்சா? எல்லாம் நீட் தரமா இருக்கு. வாங்க நீட்டா போகலாம். சந்தோஷமா போலாம். சரி தலைவா, சரி மக்கள் வாங்க போய் நம்ம சாப்பிடலாம். இங்கே பாருங்க, மாப்பிள்ளை போயிட்டு இலைய எடுத்துட்டு வந்துட்டாப்பிள்ளைங்க பொரிச்ச மீன் எடுத்து வைக்கிறதுக்காக. மாப்பிள்ளை கத்தியா? அடா சாவிதான் கத்தியா? கையே கத்தி. பள்ளி விளையாட்டுக்காரனும் கையே சாவியே கத்தி. வேற லெவலு. மாப்பிள்ள விளாங்கு மீன் சாப்பிட்ருமா? சூப்பர். மாப்பிள்ள வச்சு விடுங்க.
மக்கள்ஸ் வாங்க விலங்கு மீன் சாப்பிடுவோம் குழம்போட. எச்சை ஊறுதுங்க. வெய்ங்க மாப்பிள்ள இன்னொரு 2 மீன் பீஸ் வெய்ங்க மாப்பிள்ள. அடா 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 சூப்பர் மாப்பிள்ள. போதும். ஜம்முன்னு ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது. அடா 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 சூப்பருங்க. வேற லெவலுங்க. வெய்ங்க மாப்பிள்ள வச்சு சாப்பிடுங்க மாப்பிள்ள, வச்சு சாப்பிடுங்க. வேணுங்கிற வச்சு சாப்பிடுங்க. வச்சு விடுங்க. வேற லெவலுங்க. தரம் ஊற்றுங்க மாப்பிள்ள, ஊற்றுங்க. ஆ ரைட் ஓகே மாப்பிள்ள சாப்பிட்றலாமா? மக்கள் இங்கே பாருங்க விலாங்கு மீன் குழம்பு அப்படியே பீஸாக பாருங்க ஜம்முன்னு இருக்குதுங்க. வேற லெவலு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா கல்பாசி மீன் ரோஸ்ட்டுங்க. இங்கே பாருங்களா அப்படியே இங்கே பாருங்க. அடாடாடாடாடாடா ஐயோ எவ்வளோ ஒயிட்டா ஃப்ரெஷ் மீனுங்க. ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க துள்ள வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இன்ட்ரோவில் போட போகிறேன். வேற லெவலில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ரோஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். வாங்க ரோஸ்ட் சாப்பிட்லாம். தரமா இருக்கு. தாறு மாறுங்க. மாப்பிள்ள பேச உங்களுக்கு சவுண்ட் வராது. செம்ம அப்படிங்கிறாப்புல. பீஸு உண்மையாவே தாறு மாறுங்க. வேற லெவலு. இன்னொரு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறேன் பாருங்களேன். அப்படியே இங்கே பாருங்க. இங்கே பாருங்களேன் தெரியுதா? ஃப்ரெஷ் மீன் தெரியுதா மக்கள்? அதாவது ஃப்ரெஷ் மீன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ளே வந்து பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் மீன். இன்றைக்கி தான் தெரியுது. வேற லெவலு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விலாங்கு மீன் இது பண்ண பார்த்தீங்களா, வாங்கின பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து வாங்கி இதை ஒரு டேஸ்ட் பண்ணிடுவோம். அடா 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 மாப்பிள்ள வேற லெவலு. தர்றேங்க மாப்பிள்ள பேச முடியல அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருக்காடிங்கிறாப்புல. ஏங்க நான் உண்மையுமே சொல்கிறேங்க, இங்கேருந்து ஒகேனக்கல்லாம் போக தேவையில்லைங்க. நம்ம இந்த ஈரோடு கரூர் இந்த சரௌண்டிங் இருக்கிறவங்க இறங்கி போட்டாங்க. காரணாபாளையம் வாங்க சூப்பராக நம்ம எடுத்து கொடுத்த மீன் கடையிலே சமைங்க. தரமாக இருக்குதா? வாவ் சரி ஓகே மக்கள், இனி பேச்செல்லாம் இல்லை, ஒன்லி பீச் தான். சந்தோஷமாக ஹாப்பியாக நானும் மாப்பிள்ளையே பேசிக்கிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கட்ட போகிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டு பிறகு மீட் பண்ணுறேன். ஆனால் உண்மையுமே சொல்கிறேன், வெறும் வீடியோக்காக இல்லை, தரமான ஸ்பாட்டு. வேற லெவல். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எடுத்த வீடியோ இந்த வீடியோ தாங்க. மாப்பிள்ள ஃபைனல் டச்சு பச்சைப்பள்ளி ரசம் சாப்பிட்றலாமா? வேற லெவலு மாப்பிள்ள. முடிஞ்சா சோத்து குண்டா முடிஞ்சு ஊற்றி விடுங்க. சரியான பசி, பசிக்கேற்ற உணவு மாப்பிள்ள. சூப்பருங்க. வறுத்து வருமா? வறுத்து நீ ஆடவெல்லாம் முடியாது, ஒன்லி போய் தூங்குறது தான் மக்கள். ஏன்னா அந்த மேனிக்கே இருக்குது. இங்கே வருங்க கடைசி ஃபைனல் டச்சு பச்சைப்பள்ளி ரசம். ஓகேங்க பாருங்க, மிச்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் மீன் பீஸு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அதனால் சேர்த்து தான் நான் சொன்னேன், ஃபேமிலிக்கு சேர்த்து தான் சொன்னேன். பார்சல் பண்ணி கொண்டே வீட்டில் பல்ல வைக்கி வீட்டில் ஃபேமிலி அப்பா அம்மாக்களை கொடுத்துடலாம். சூப்பருங்க. சாப்பிட்லாங்களா? எப்படி இருக்கு? என்னதான் ஒருத்து மக்கள் ஒன்றே ஒன்று எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இங்கேருந்து செலவு பண்ணிட்டு போய் ஒகேனக்கல் போய் என்ஜாய் பண்ணுறத விட சீரியஸாக சொல்கிறேன், காரணாம்பாளையம் வர்றது பெஸ்ட். ஏமாப்பில் 100% சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம போன மீன் கட்டுறக்கு இல்லைங்க, நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன், அட்ரஸ் எல்லாம். இந்த வீடியோ மாதிரி நான் ஒரு வீடியோ கூட தெளிவாக பண்ணல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பச்சைப்பள்ளி ரசம் தாறு மாதிரி.